உரங்கள் தயாரிப்பு மூலம் பயனடைந்த நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் கிராம வேளாண்மையாளர் டி சத்தியமூர்த்தி அவர்கள் தரும் யோசனைகள். நான் புதிதாக ஒரு உயிர் கரைசல் என்ற ஒரு கரைசலை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கரைசல் ஒரு சாதாரண ஒரு பாமர விவசாயிகள் தற்சார்புடன் செயல்பட வேண்டும்னா இந்த கரைசலை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 100% ஜீரோ பட்ஜெட். ஏன்னா இதில் சாணம், கோமியம், முட்டை. ஒரு சாதாரண தற்சார்பு விவசாயி அவங்க வீட்டில் மாடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. ஸோ மாடும் கோழி இருந்தாலே உங்களுக்கு போதுமானது, உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. இதுக்கு முக்கியமான இது என்னென்னா இடுபொருள் கோமியம் 10 லிட்டர், சாணம் 10 கிலோ, 2 முட்டை தான் போதுமானது. இப்போ முதல்ல கோமியம் 10 லிட்டரில் 2 முட்டையை உடச்சி ஊற்றுறீங்க. அந்த முட்டை ஓடும் அதில் போடுறீங்க. முட்டை ஓடு போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதில் கால்சியம் இருக்குது. கால்சியம் எங்கே இருக்கோ அங்கே பாஸ்பரஸும் இருக்கும், பொட்டாசும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த முட்டையோடு உடச்சி இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இந்த கரைசலை முதல்ல என்ன செய்கிறதுன்னா அந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு சாணம் 10 கிலோவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்றீங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு தினமும் ஒரு வேளை கலந்து விட்டால் போதுமானது. அப்புறம் இந்த கரைசலை 7ஆம் நாள் நீங்கள் வயலுக்கு பயன்படுத்திக்கலாம். சரி, இதை எத்தனை நாளைக்கு வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை தினமும் கலக்கிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு வச்சுருக்கலாம். இந்த நுண்ணுயிர் கரைசலுடைய மகத்துவம் என்னென்னா மற்ற கரைசல் திரவ வடிவ நுண்ணுயிர் கரைசலை விட இதில் நுண்ணூட்ட பேரூட்ட சத்துக்கள் நிறைய இருக்குது. அதோடு இல்லாதமல் இந்த நுண்ணூட்ட பேரூட்ட சத்துக்கள் சமச்சீரான அளவில் இந்த கரைசல் இருக்கிற காரணத்தினால தான் இந்த கரைசல் உடனடியாக பலன் கொடுக்குது. இங்கே நம்மளுடைய கேவிகேயில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. இன்று வரையில் ஒரு தடவை தான் அவங்க அந்த அப்ளை பண்ணியிருக்காங்க. கீழே இன்ன வரைக்கும் அவங்க யூரியாவே போடலை. அறுக்கிற ஸ்டேஜுக்கும் வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் யூரியாவும் போட வேண்டாம். அதாவது ஹைப்ரிடுக்கு போடக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடியவங்கள யூரியா கூட போடாமல் கூட இதை அப்ளை பண்ணலாம். சரி, இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் எளிமையான முறையில். இப்போ ஒரு ஏக்கருக்கு இதோடைய கரைசல் 20 லிட்டர் போதுமானதுன்றது என்னுடைய அனுபவத்தில் கிடச்சிது. எப்படின்னா கீழே ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் ஊற்றிட்டு நல்லா உழுதுட்டு அதில் நடவு நட்ட 15ஆம் நாள் அதை நீங்கள் ஒரு தெளிப்பு மேலே இலை வழியாக தெளிக்கலாம். எப்படின்னா 5 லிட்டர் கரைசலுக்கு 100 லிட்டர் தண்ணி கலந்து நல்லா வடிகட்டி அதை நீங்கள் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிச்சிங்கன்னா போதும். அதேமாரி இன்னொரு 15 நாள் கழித்து அதேமாரி ஒரு 5 கிலோ கரைசல் 5 லிட்டர் கரைசலில் 100 லிட்டர் தண்ணி கலந்து அதுமாரி வடிகட்டி கைத்தெளிப்பான் கொண்டு தெளிச்சிட்டிங்கன்னா போதுமானது. ஆக ஒரு ஏக்கருக்கு 20 லிட்டர் போதுமானது. ஆனால் இந்த கேவிக்கையில் சில பரிந்துரைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது பத்தாது, விவசாயிகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல கீழே 30 லிட்டர் கொடுங்க. 30 லிட்டர் கொடுத்துட்டு நல்லா உழுதுட்டு நடவு நட்டுங்க. நடவு நட்டு 15ஆம் நாள் அதேமாரி மறுபடியும் மடவாயில் கீழே ஒரு 30 லிட்டர் கொடுங்க. அடுத்த ஒரு 15ஆம் நாள் அதேமாரி மடவாயில் ஒரு 30 லிட்டர் கீழே கொடுங்க. மொத்தம் 90 லிட்டரு. உங்களுக்கு 100 லிட்டருங்கிறது போதுமானது. பாக்கி 10 லிட்டர் இருக்கும். அதெல்லாம் முதல்ல ஒரு 5 லிட்டர் எடுங்க. 100 லிட்டர் தண்ணி கலங்க. நல்லா வடிகட்டிட்டு கைத்தெளிப்பான் மூலமாக மேலே இலை ஊட்ட வழியாக கொடுங்க. அடுத்தது ஒரு 15ஆம் நாள் அதேமாரி நீங்கள் 100 லிட்டரு தண்ணியில் 5 லிட்டர் கரைசலை கலந்து வடிகட்டி கைத்தெளிப்பானை கொடுத்துட்டிங்கன்னா எந்த விதமான பூச்சி நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் முட்டை கலந்துருக்கிறது முக்கிய காரணமே அதில் அமினோ ஆசிட் நிறைய இருக்கிற காரணத்தினால தான். கிட்டத்தட்ட 9 வகையான அமினோ ஆசிட் இருக்குது. அதில் முக்கியமானது பூச்சி நோய் தாக்குதல் வராமல் தற்காத்து கொள்வதற்கு அந்த அமினோ ஆசிடில் கிளைசின்னு ஒன்று இருக்குது, குளுட்டோமேட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த 2 அமினோ ஆசிடும் அதை துணை புரிஞ்சு அந்த நுண்ணுயிர் அதில் அந்த பூச்சிகள் வராமல் தடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதில் பருத்தி விவசாயிகள்லாம் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அதாவது அவங்களுக்கு மாவு பூச்சின்னு சொல்லக்கூடிய பூச்சி சுத்தமாகவே வரல. அது அன்னியில் காய்ப்புழுக்களும் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை. சப்பை கொட்டும்பாங்க, நல்லா மழை பெஞ்சு காற்றடிக்கிறப்ப சப்பை கொட்டும். அந்த சப்பையும் கொட்டுறது இல்லை. அதற்கு என்ன காரணம்னா என்னுடைய நுண்ணுயிர் கரைசலில் சிஎன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, கார்பன் நைட்ரேஜன் ரேஷியோ 9:1 இருக்கிறதுனால அந்த இது பூ கொட்டாது. எல்லாம் காய் கனிகளாகி
உருவாக்கம் பெறுங்கிறது தான் முக்கியம். இந்த கரைசலை நான் வந்து கோவை நம்மாழ்வார் ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பியிருந்தேன். அவங்களும் எங்களுக்கு ரிசல்ட் அனுப்பியிருக்காங்க. அதில் எப்படின்னா பேரூட்டு சத்துக்களான நைட்ரஜன் கிட்டத்தட்ட 63 0.63 இருக்குது. அதுமாரி பாஸ்பரஸு 0.51 இருக்குது, பொட்டாசியம் 0.87 இருக்குது, கால்சியம் 9.1. இதில் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லப்போனால் சாதாரணமாக ஒரு மண்ணில் வந்து 2.5லேருந்து 3 இருந்தாலே அது நல்ல மண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய உயிர் கரைசலில் 5.63 இருக்குது. இதை நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நிறைய அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மண்ணினுடைய கார்பன் சத்து வந்து கரிம சத்து அதிகரிக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகமாக இருந்தால் அதில் வந்து பாஸ்பரஸ் நிச்சயமாக இருக்கும், அதுமாரி பொட்டாசியம் இருக்கும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த பயிர் வந்து நல்லா நீண்டு வளர்கிறதால சாய்வு தன்மை கம்மியாக இருக்கும். சில பயிர்களாக சாஞ்சிடும் சீக்கிரம், இது சாயாது, நல்ல திடகாத்திரமாக இருக்கும். முக்கிய காரணமே அதுதான். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி சத்தியமூர்த்தி அவர்களை 0943 060963 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.